ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி பதிவுகள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில ரொம்ப ஸ்பெஷலான பௌர்ணமி இது. ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி அன்று பெண்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு? பௌர்ணமின்றதே ஒரு சிறப்பு தான். அதில் ஆடி மாதம் வர்றது இன்னும் சிறப்பு. அதுவும் நம்ம நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியமாக ஆடி மாதன்றதே ஒரு விசேஷமான ஒரு மாதம். ஒருத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆகணும் இந்த பௌர்ணமி மாதம், அதுவும் ஆடி மாதம் வர பௌர்ணமி. இப்போ என்ன பை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி பதிவுகள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில ரொம்ப ஸ்பெஷலான பௌர்ணமி இது. ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி அன்று பெண்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு? பௌர்ணமின்றதே ஒரு சிறப்பு தான். அதில் ஆடி மாதம் வர்றது இன்னும் சிறப்பு. அதுவும் நம்ம நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியமாக ஆடி மாதன்றதே ஒரு விசேஷமான ஒரு மாதம். அதில் ஒரு பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமிக்கு உங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயம் எதுவானாலும் இருக்கட்டும், இதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏன் இந்த மாதம் எல்லாமே நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. சில பேர் கல்யாணம் ஆகணுன்னுவாங்க, சில பேர் வந்து எனக்கு கோர்ட்டு கேஸ் முடியணுன்னுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் முடியும், சில பேர் இடம் வாங்கும். ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குது. சில பேர் உடல் பிரச்சனைன்னுவாங்க. அதனால் நான் இதுதான் வேணும்னு சொல்லலை. உங்களுக்கு எதுவானாலும் இருக்கட்டும். அந்த பிரபஞ்சம் பெருசாக இருக்குது, இறைவன் ரொம்ப பெரியவன், அவனை கரெக்டான வழி நீங்கள் பட்டீங்கனாலே எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த பௌர்ணமி மாதம், அதோ ஆடி மாதம் வர பௌர்ணமி, இப்போ என்ன பை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இது வந்து இந்த பதிவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்து சமுதாயப்பட்ட மக்களுக்கு தான். அதில் முக்கியமாக பெண்களுக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, நார்மலாக அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா மாலை வாங்கி செலுத்துவாங்க. நீங்களும் மாலை செலுத்தணும். பட் என்ன மாலைனா பூ மாலை கிடையாது. கரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா 108 எலுமிச்சக்கனி, எலுமிச்சம்பழம் 108, அப்படி இல்லைன்னா 51, உங்களால் என்ன முடியுதோ செய்கிறது. பெருசாகவே செய்யுங்க, பெருசாகவே நடக்கும். 108 பண்ணிவிடுங்க, கம்மியாக தான் ஆகும். ஸோ 108 எடுங்க. அதெல்லாம் நீங்களும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து 2 விஷயம் பண்ணக்கூடாது. பீரியட் டைமில் பண்ணக்கூடாது, சுத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது. இப்படி சுத்தம் மீன்ஸ் வந்து குளிக்காமல் ஏன்ச்சு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு, இல்லைன்னா அது போட போகிறது வந்து இறைவனுக்கு, அம்மனோட கழுத்தில் போட போகிறோம். அப்படின்னும் போது கரெக்டாக பண்ணணும். உங்களை நீங்கள் சுத்தபத்தம் பண்ணிக்கணும். சுத்தபத்தமாக குளிச்சு கழிச்சிட்டு பெட்டில் உட்காந்து இந்த மாலையை கொக்கக்கூடாது. இந்த ஏசி போடுறேன், நான் ஏசி இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா புண்ணியம் பண்ணுறேன் நீங்கள் நிறைய பேர் பாவம் பண்ணிட்டு இருக்காங்க, தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தப்பான விஷயம் தப்பான இடத்துல உட்காந்து பண்ணுறாங்க. ஒரு சாமி விஷயத்தை பேசும்போது பெட்ரூமில் உட்காந்து பெட்டில் வந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஏசி பெட்ரூமில் ஒருத்தருக்கும் இங்கே உட்காந்து கோத்துட்டு இருப்பாங்க. சாமி பூ, சாமி மாலை இதெல்லாம் வந்து இந்த பெட்டில் உட்காந்து கட்டவே கூடாது. அதே பெட்டில் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க, மேலே இருக்க துணி மாற்றுவீங்க, ஆனால் கீழே இருக்கிற பெட்டை மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டீங்கல்ல. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் 108 பழம் வாங்கிக்கோங்க, எலுமிச்சை வாங்கிக்கோங்க. அழகாக நீங்கள் சுத்தமாகிடுங்க, அதை கோருங்க. எப்படி மாலை மாதிரி கோத்துட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வைக்கலாம். சந்தன குங்குமம் வச்சுட்டு அழகாக உங்கள் கையால் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட கொடுத்துட்டு ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கையாலே போட சொல்லுங்க. போட்டுட்டு அன்றைய பொழுதில் அன்னைக்கு நடக்கிற அந்த விசேஷம், அந்த கோவிலில் என்ன இருக்கோ சாமி பூஜைக்கான பொருட்கள் உங்களால் முடிஞ்சுட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க. அது பூவோ அரிசியோ எண்ணெயோ விளக்கோ திரியோ, அந்த சாமிக்கு அன்றைக்கி பூஜைக்கு என்ன பொருள் வேணுமோ உங்கள் என்ன வசதியோ நீங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ மாலையும் செலுத்திடுறீங்க, அந்த விஷயத்துக்காக சில பொருட்களை வாங்கி கொடுத்துறீங்க ஆத்மாத்மா. இது இந்த பௌர்ணமி, இந்த மாதம் வர பௌர்ணமி, இந்த ஆடி மாதம் வர பௌர்ணமிக்கு இது அனைத்து பேரும் இந்த 108 இல்லை 51 பேர் மாலையாக செலுத்தி நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு இல்லை பை நான் வீட்டிலேயே கோவில் வச்சுருக்கேன், எப்படி நான் வீட்டிலேயே கோவில் வச்சுருக்கேன், நான் அதை செய்யலாமான்னா 100% செய்யலாம், 100%. அதே மாதிரி மாலை செலுத்தி வீட்டில் இருக்கிற ஆத்தாக்கே நீங்கள் செலுத்தலாம். முடிஞ்சிச்சிங்களா? இது வந்து கோயிலுக்கு போகிறது. இப்போ தனிப்பட்ட நபர் இப்போ வந்து இது இப்போ போகிற சொல்கிறது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது யார் வேணும்னு செய்யலாம். இப்போ எப்படின்னா பௌர்ணமினாலே நான் சித்திரை வழிபாடு தான் சொல்லுவேன், எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஆத்தாக்கு மாலை போட்டுருவோம். ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணலன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6-7 மணிக்குள்ளே பண்ணுற விஷயம். இது மாலை செலுத்துறது. நைட்டு
அதிகபட்சம் ஒரு 11-12 மணிக்குள்ள மறுநாள் ஆகிறதுக்குள்ள பௌர்ணமி மறுநாள் மறையக்கூடாது. ஒரு 11:55க்குள்ளேயாவது இந்த விஷயத்தை வேண்டிடணும். நார்மலாக குளிச்சு சுத்தபத்தமாயிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுங்க. கணவன் மனைவியோ இல்லை கணவன் மட்டுமோ இல்லை மனைவி மட்டுமோ உங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்தில், அதாவது இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ சித்தர் இருக்காங்க. தெரியாத சித்தர்லாம் விட்டுடுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ கணக்கப்பட்டு இருக்காரு, சாய்பாபா இருக்காரு, எவ்வளவோ சித்தர்கள் ஜீவ சமாதியானவங்க, எவ்வளோ மகான் இருக்காங்க, பாம்பன் சாமிகள் இருக்காங்க, மகா பெரியவார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, காஞ்சி நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி யாருன்னா ஒரு ஆளை வந்து நீங்கள் முதல்ல நல்லா நீங்கள் முத்திரையெல்லாம் நார்மலாக உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எதுவுமே நினைக்காம, நான் சொல்கிறது நைட்டு 12 மணிக்குள்ள லேடிஸோ ஜென்ஸோ உங்களோட தேவைகளை இது டைரெக்டாக கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க. எப்படின்னா உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்து இருக்கிறதுல அந்த என்ன சொல்கிறது, அந்த குருவை வந்து உங்கள் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கா நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க. நினச்சிக்கிட்டு கற்பனையிலே நம்ம முன்னாடி அவர் உட்காந்துட்டு இருக்கா நினச்சிட்டு உங்களோட மனசு விஷயத்த உள் மனசை நீங்கள் சொல்ல போகிறீங்க. எனக்கு இந்த தேவைகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் கோயிலுக்கு போகிறவங்க போகலாம், உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கோயிலுக்கு போகிறவங்க சித்தர் வழிபாடு பண்ணுறது, நைட் தங்க போகிறீங்க, போங்க. போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அதே சித்தரை வந்து உங்கள் வீட்டிலையே பிரபஞ்சத்துக்கு மேலே பார்க்க, இந்த வானத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் நம்ம முன்னாடி தான் உட்காந்துருக்க மனசில் 2 நிமிஷம் நினச்சிட்டு உங்கள் விஷயத்த உள் மனசை சொல்லணும். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த நினைவு வந்து அவர் முன்னாடியே தச்சுருவமாக இருக்கணும். சும்மா கண்ணு மூடிட்டு பண்ணுறது கிடையாது. நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காது இமேஜினேஷன் பண்ணோம். இந்த கண்ணு மேலே இருக்கிற இதுதான் முன்னுமே தவிர கண்ணு திறந்து இருக்கிற மாதிரி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட உங்கள் விஷயத்த வேண்டுதல் வைக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மனசார வேண்டிட்டு நார்மலாக நீங்கள் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு நார்மலாக படுக்க போயிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள்ளே இந்த ரெண்டுமே, ஒன்று ஆத்தாக்கு மாலை செலுத்துறதும் சரி, நீங்கள் குருவனை நான் சொன்ன சித்தர்கள் வழிபாடும், உங்களுக்கு என்ன விஷயமும் வேணுமோ இதுதான் இல்லை, எது வேணாலும் வேண்டுங்க. இந்த 2 விஷயத்தையும் பண்ணி பாருங்கள். அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அறநம்பிக்கையோட பண்ணாதீங்க. முன்னாடி நம்ம உட்காந்துக்கிறோம் நினைக்கிறோம் இல்லை, இருமிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், சும்மா சொல்லலை. இறைவன் எங்கே வேணாலும் இருப்பான். நீ மனசாட்சின்னு கூப்பிட்டனா நீங்கள் அவங்கள தேடி போவேனா, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம போனால் தான் தெய்வம் வரணும் இல்லை, உட்காந்தது தெய்வத்தை வர வைக்கலாம். தெய்வமே இங்கே தான் இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ஆடி பௌர்ணமியில 2 விஷயம் செய்ய சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து எலும்பிச்சம்பழ மாலை நம்ம வந்து அம்மன் கோவிலுக்கு சாத்துறது, அதுவும் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு சித்தர் வழிபாடும் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.